மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு உங்களுக்கு சரியா போகுதா? சரியான முடிவுகளை எப்படி எடுக்கிறீங்க? தவறான முடிவுகளை எப்படி அடையாளம் கண்டு அதிலிருந்து வெளிய வர்றீங்க? எப்ப இன்வெஸ்ட் பண்ணலான்ற கேள்விக்கான விடையை எப்படி தேடுறீங்க? இது எல்லாம் தான் இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடிய பெயின் பாயிண்ட்ஸ். இந்த பெயின் பாயிண்ட்ஸ விலக்குறது தான் M2W முதல் நோக்கம். 1 தவறுகள தவிர்க்கிறோம். 2வது எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு அலர்ட்ஸ் குடுக்குறோம். வாரம் ஒரு பரிந்துரையாவது உங்களுக்கு வரப்போகுது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா உங்களுக்கு பரிந்துரை வரும். அதே போல உங்களுடைய முழு பொட்டன்ஷியல் என்ன? எவ்வளோ நீங்க சேமிக்கலாம்? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? அப்படின்னு உங்கள புரிஞ்சுக்க வச்சு, உங்களுடைய பொட்டன்ஷியலுக்கு உங்கள இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறோம். M2W உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் வளர வேண்டிய ஒரு இடம். வளர்ச்சிக்கான ஒரு எக்ஸ்பிரஸ்வே. 1 கோடி என்ற இலக்கை நோக்கி இணைந்து பயணிப்போம். ஜாயின் M2W நவ். உங்க எல்லா முதலீடுகளும் உங்க பேர்லயே இருக்கா? உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய மற்ற நபர்கள், உங்க வைஃப் பேர்ல இல்ல, உங்க பேரண்ட்ஸ் பேர்ல இல்ல, உங்க குழந்தைகள் பேர்ல இல்ல. ஆனா எல்லாமே உங்க பேர்லயே இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன் தெரியுமா? ஒவ்வொருத்தர் பேர்லயும் கேபிட்டல பில்ட் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. நிறைய பேரு ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் வொர்க் லைஃப்ல அவங்க பேரண்ட்ஸுக்கு பணத்தை அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க அம்மா போய் அதை எங்கேயோ போய் இன்வெஸ்ட் பண்றாங்க. தப்பு நடக்குது. சீட்டு போடுறாங்க. பணம் வருது, வரல. சில பேர் ஆருத்ரா மாதிரி டெபாசிட்ல போட்டு பணத்தை இழந்திருக்காங்க. இப்படி பல இடங்கள்ல பணம் இழக்கப்பட்டிருக்கு. அப்போ 30ஸ்க்கு அப்புறமும் தொடர்ந்து அவங்க பணத்தை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அந்த பணம் அவங்களுக்கு வேலை செய்ய மறுக்கிறது. இப்போ நம்ம ஒருத்தரை பத்தி கேர் பண்றோம்னா, அவங்களுக்காக நம்ம ஒரு பணத்தை ஒதுக்கும் போது மாசம் மாசம் அந்த பணம் அவங்களுக்காக வேலை செய்ய வேண்டியது அவசியம். அதை உறுதி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. எப்படி பண்றது? நான் ஒரு சிம்பிளான கான்செப்டை இன்னைக்கு பேச போறேன். அது என்னன்னா, அதுதான் உங்களை இன்னொருத்தருக்கு எப்படி சரியான முறையில் உதவி செய்ய வேண்டும்னு யோசிக்க வைக்க போகுது. சப்போஸ் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஜஸ்ட் நவ். இன்னையிலேருந்து மாசம் மாசம் நீங்க உங்க குழந்தை பேர்ல ஒரு பணத்தை ஒதுக்க போறீங்க. எவ்வளவு நாளைக்கு? நீங்க சம்பாதிக்கிற நாள் வரைக்கும். அந்த பணத்தை நீங்க வேற எந்த தேவைக்கும் எடுக்க மாட்டீங்க. மாசம் மாசம் ஒரு எஸ்ஐபி மூலமாக நீங்க அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. கிட்டத்தட்ட அது ஒரு லைஃப் டைம் எஸ்ஐபின்னு வச்சுக்கோமே. உங்களுக்கு பணம் இருக்கிற வரைக்கும் அந்த பணத்தை நீங்க மாசம் மாசம் போட போறீங்க. உங்க பசங்க பெரியவங்க ஆகி அவங்க வேலைக்கு போன பிறகு கூட நீங்க கண்டினியூ பண்ண போறீங்க. எதுக்கு தெரியுமா? நீங்க அவங்களுக்கு பணம் கொடுக்கல மாசம் மாசம். ஒரு டிசிப்ளினை நீங்க அவங்களுக்கு உதாரணமாக காட்டுறீங்க. இப்படித்தான் பண்ணணும்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்காதவங்க, இப்படி பண்ணியிருக்காரே இதுதான் சரி அப்படின்னு ஏற்கக்கூடிய ஒரு வழிமுறையை நீங்க ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு காட்ட போறீங்க. ஸோ சிம்பிளா சொல்றேன், குழந்தை பிறந்ததுலேருந்து 18 வயசு வரைக்கும் நீங்க மாசம் மாசம் ஒரு தொகையை போடுறீங்க. நிறைய பேர் 10,000 ரூபாய் போடுறாங்க மாசம். மிடில் கிளாஸ் பீப்புள் போட்டுட்டு வருஷத்துக்கு 1,20,000 வச்சுக்குவோம். எப்பெல்லாம் இவங்க சம்பளம் வளருதோ அதே அளவு இந்த அமௌண்ட்டையும் அவங்க ஏற்றிடுவாங்க. ஒரு 10% ஏறினா ஒரு 1000 ரூபாய் ஏற்றிடுவாங்க. அப்படியே போயிட்டே இருக்குது இந்த எஸ்ஐபி. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு 15 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் போட்ட பணம் இவ்வளவு தான், ஆனால் இன்னைக்கு இதனுடைய மதிப்பு அடேயப்பா இவ்வளோ ரூபாய் ஆயிடுச்சே அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தோணுது. யூஸ்வலாக இதெல்லாம் 15 வருஷம் செய்து அதுக்கப்புறம் நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள். 1 வருஷம் 2 வருஷம் தெரியாது. இதை நானே என்னுடைய பசங்களுக்கு செஞ்சு தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா 15 இயர்ஸ் கண்டினியூஸாக பண்ணும்போது நம்மகிட்ட டேட்டா இருக்குது. எந்த வருஷம் எவ்வளோ காசு போட்டோம், எஸ்ஐபி எப்போ ஆரம்பித்தோம், மாதம் மாதம் என்ன பண்ணோம், கிளியராக லாக் இருக்குது. இந்த லாக் எடுத்து நான் ஏஐயில் ஃபீட் பண்ணுறேன். ஃபீட் பண்ணி என்ன ரிட்டர்ன் வந்திருக்கு, எவ்வளோ பணம் நான் போட்டேன் வருஷம், எந்த வருஷத்தில் நான் நிறைய பணம் போட்டேன், எந்த வருஷத்தில் குறைவான பணத்தை தான் முதலீடு பண்ணேன், எந்த வருஷத்தில் நான் என்னுடைய முதலீட்டை கொஞ்சம் உயர்த்திக்கிட்டேன், எந்தெந்த வருஷங்களில் எனக்கு ரிட்டர்ன் கம்மியாக இருந்தது, எப்போ இந்த ரிட்டர்ன் கூடிச்சு, 2 வருஷம் ரிட்டர்ன் பண்ணலன்னா அடுத்த 2 வருஷத்தில் என்ன நடந்தது, இது எல்லாத்தையும் நான் தெளிவாக ஏஐ மூலமாக புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லைங்க, அதை பார்க்கும்போது எனக்கு அந்த காம்பவுண்டிங்கை க்ளீனாக ஸ்லைஸ் பண்ண முடிஞ்சுது. 15 வருஷத்தில் 27
7 லட்ச ரூபா நான் போட்டு டோட்டல், அவ்வளோதான். சப்போஸ் நீங்கள் 1,20,000 ரூபாய் வருஷத்துக்கு போடுறீங்கன்னா 18 லட்சம் வரும். இன்க்ரீஸ் இல்லாமல் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன தொகைக்கு தான் வரும். ஆனால் அந்த பணம் 1 கோடி எட்டிடுச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த 1 கோடி எட்டின உடனே நான் நிறுத்தலை. பசங்க பெரியவங்களாயிட்டாங்க, நோ டவுட் அபவுட் இட். ஆனாலும் நான் நிறுத்தலை. நான் என்ன நினச்சேன், மாதம் மாதம் நம்ம இதை பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் என்ன பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட இன்டர்வெல்லில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்களுக்கு காமிக்கிறது, இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம், இதுதான் இருக்குது. அப்போ அதை பார்க்கும்போது நான் இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுறேன்னு யாரும் சொல்கிறதில்ல. ஒருத்தர் வந்து என்னாலேயும் ஒரு 6,000 ஆட் பண்ண முடியும், நானும் ஆட் பண்ணுறேன்னா அவங்க ஆட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நான் எவ்வளவு தான் வாயால் சொல்லியிருந்தாலும் இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிஹேவியரல் விஷயமாக இது வந்திருக்காது. நான் பண்ணதுனால அவங்களுக்கு அதன் பயன் தெரியுது, அந்த பணத்தை அவங்க மதிக்கிறாங்க, அதை எடுத்து உடனே செலவு பண்ணணும்னு சொல்லலை. அண்ட் தன்னுடைய வருமானத்துலேருந்து இவ்வளோ ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வருமானம் வந்த முதல் மாதத்தில் வரும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த தாட் வருமானம் வந்த முதல் மாதத்தில் உங்கள் குழந்தைக்கு வந்துச்சுனாக்கா அடுத்த ஒரு 14-15 வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு 35 வயது வர்றதுக்குள்ள காம்பவுண்டிங் அவங்க லைஃப்பில் எப்படி வேலை பண்ணியிருக்குன்றதை பாருங்கள். அது ஏன் வேலை செய்யுது, எப்படி அவங்களுக்கு 35வது வயதில் காம்பவுண்டிங் ஃபுல்லாக கொடுக்க வேண்டிய எல்லா பயன்களையும் கொடுக்குது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் மேற்கொண்ட இந்த உதாரணத்தினால தான். நீங்கள் பை எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட் பண்ணதுனால அதனுடைய முழு பயன்களை உங்களால் ஒரு யங்ஸ்டருக்கு 15 இயர்ஸ்லேருந்து 21 இயர்ஸ் வரைக்கும் காட்ட முடிஞ்சதுனால அந்த 21 இயர்ஸில் அல்லது 22 இயர்ஸில் அந்த யங்ஸ்டர் போய் முதல் சம்பளத்தை வாங்கும்போது இதுதான் நான் செய்யணுன்ற ஒரு தெளிவு அந்த யங்ஸ்டர் மைண்டில் இருக்குது. நான் எத்தனையோ 1000 பேரை மீட் பண்ணியிருக்கேன். பல பேருடைய வருத்தம் என்ன தெரியுமா, இந்த தெளிவு எனக்கு முன்னாடியே வந்திருக்கலாமே அப்படிங்கிறது தான். இந்த தெளிவை யாருமே எனக்கு கொடுக்கலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் எல்லாருமே எனக்கு வெளிப்படுத்துகிறாங்க. பட் அந்த ஆதங்கம்லாம் அவசியமே இல்லை. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் செட் பண்ணுற எக்ஸாம்பிள் மூலமாகவே நீங்கள் தாராளமாக சிப் பண்ணுறத உங்கள் குழந்தைக்கு ஒரு லைஃப் டைம் ஆக்டிவிட்டியாக சொல்லி கொடுத்துடலாம். எனக்கு தெரியும் நிறைய ஆர்டிகல்ஸ், வீடியோஸ், இன்ஸ்டா, ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இந்த சிப்பை பற்றி, அது கெட்டது நல்லது மாற்றி மாற்றி பேசுறது, அதெல்லாம் விட்டுருவோம். லாங் டியூரேஷனில் சரியான தேர்வுகளை பண்ணி அந்த தேர்வுகளோடு சரியாக ட்ராவல் பண்ணி விற்க வேண்டிய நேரத்தில் விற்று மாற்ற வேண்டிய நேரத்தில் எஸ்ஐபியை மாற்றி எல்லா நேரத்துலையும் உங்களுடைய சிப் காம்போசிஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி காம்பவுண்டிங்கை உங்களுக்காக வேலை செய்ய வச்சிங்கன்னா பணம் உங்களுக்காக வேலை செய்யும். நீங்கள் படிக்கிற எந்த சோஷியல் மீடியாவுடைய கண்டென்ட்டும் வேலை செய்யாது, ஆனால் பணம் உங்களுக்கு வேலை செய்யும். அந்த பணத்தை வேலை செய்ய வேண்டிய வேலையை தான் ஒரு முதலீட்டாளனாக நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு குடும்பத் தலைவனாக நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு பேரண்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்க. பண்ணுறது மட்டும் இல்லை, ப்ரூவ் பண்ணி உங்கள் பசங்களுக்கு காட்டுறீங்க. அவங்க லைஃப்பில் காம்பவுண்டிங் சீக்கிரம் வந்துடுது. ரிக்ரெட் இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, நிறைய பணமும் கொடுக்குறீங்க. நீங்கள் நினச்சதோட அதிக பணத்தையும் உங்களால் கொடுக்க முடியுது. ஏன்னா 15 இயர்ஸ்லாம் பண்ணால் மொத்த பணம் 100 ரூபானா உங்கள் பணம் 25லேருந்து 30 ரூபா தான் இருக்கும். மற்றதெல்லாம் காம்பவுண்டிங்குடைய வேலையாக இருக்கும். அப்போ என்ன ஆகுது, உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு அதிக பணத்தையும் கொடுக்க முடியுது. அது மட்டும் இல்லை, அவங்களாலேயும் அதை வச்சு இன்னும் அதிக பணத்தை உருவாக்க முடியுது. இதுதான் நான் சொல்லக்கூடிய கான்செப்ட். இதுக்கு தேவை உங்களுக்கு லைஃப் டைம் சிப். உங்கள் குழந்தையின் பெயரில், உங்கள் குழந்தையின் பெயரில் ஒரு லைஃப் டைம் சிப்பை ஸ்டார்ட் பண்ண விரும்பினீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், ஒரு சிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தொகை முக்கியம் இல்லை, எண்ணம் தான் முக்கியம். நீங்கள் என்ன உருவாக்க நினைக்கிறீங்கன்றதான் முக்கியம், தொகை முக்கியம் இல்லை. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற தொகையிலேருந்து நீங்கள் படிப்படியாக வளர்ந்துருவீங்க. லைஃப்பில் நீங்கள் வளர வளர அந்த தொகை வளரும். அந்த தொகையோடு சரியான முதலீட்டு பிஹேவியரும் வளரும். இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகிவிடும், உங்கள் குழந்தையின் வாழ்க்கைக்கு ஒரு பாடமாகிவிடும். அவர்கள் நாளைக்கு சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே நேராக இந்த இடத்துல அவங்களால இணைய முடியுது. எந்த விதமான டைம் லேக்கும் இருக்காது. அவங்க லைஃப்பில் 10 வருஷம்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ணாமல் தொடர்ந்து காம்பவுண்ட் பண்ணும்போது 30ஸ்லேயே உங்கள் குழந்தைக்கு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்க போகுது. அதை விட பெட்டராக நீங்கள் என்ன கொடுக்க முடியும்? என்ன கொடுத்தாலும் அதுக்கு ஈடு இருக்கவே முடியாது. ஈடு இல்லாத விஷயங்களை யாராலையும் உடனடியாக உருவாக்கி கொடுக்க முடியாது. இது எல்லாமே மல்டி டெக்கடல் ஜேர்னி. நீங்களே 15-20 வருஷம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒரு 10 வருஷம் பண்ணுவாங்க, இல்லை 15 வருஷம் பண்ணுவாங்க. இப்படித்தான் பெரிய சொத்துக்கள், பெரிய கார்பஸ், பெரிய வெற்றிகள் உருவாக்க முடியும். அந்த ஒரு அழகான விஷயத்தை கொடுக்கறது காம்பவுண்டிங். அந்த காம்பவுண்டிங்கை லைஃப் டைமுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.